பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இப்போ 18 தொகுதிகளில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டியை பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர், ஒரு எம்பி தான் அதிமுகவுடைய ஸ்டார் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. மற்றவங்கெல்லாம் புதுமுகங்கள் அப்படின்றப்போ திமுக தரப்பில் நம்ம பார்க்குறோம் திரு டிஆர் பாலு, திரு தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஜெகத் ரட்சகன், கதிரானந்த் அப்படின்னு தெரிந்த முகங்கள், செல்வாக்கான முகங்களாக இருக்குது. இந்த போட்டி எப்படி இருக்கும் நேரடியாக? இந்த போட்டி என்பது நேரடியா அதிமுக திமுக இடையே தான் போட்டி போல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முதல் பார்வை. இரண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுகல இன்னைக்கு அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க போன தேர்தலுமே எம்பி ஜெயிக்கல. அதுக்கு முந்தைய தேர்தலில் தான் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல தான் அவங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 8 தேர்தலா தொடர் தோல்வி அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும். அப்படி தொடர் தோல்வி வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி அங்கேயுமே வாரிசுகளுக்கு எல்லாம் இப்ப நீலகிரிஸ் அநேகமா வாரிசுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அதிமுகன்ற மாதிரி நான் பாக்குறேன். சபாநாயகரோட மகன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அதிமுகவுக்கு 33 தொகுதியில இரட்டை இலை சின்னம் நிற்கும் போது அவங்களுக்கு சின்னமை மையமா வைத்து இந்த தேர்தலை அணுகுமுறை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நமக்கு புரியுது. ஏன்னா அவங்க சின்னத்தை நம்பிதான் இருக்கிறார்கள். கேண்டிடேட்டோட ஸ்டார் வேல்யூவோ இல்ல அந்த கேண்டிடேட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரா, அமைச்சரா இருந்தாரா, இல்ல பாராளுமன்ற உறுப்பினரா இருந்ததை தாண்டி அவர்களுக்கு தேவை அந்த இரட்டை இலை சின்னம், அந்த கட்சி. அது 33% இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வாக்கு விகிதாச்சாரம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது ஏன் நம்ம திமுகவுக்கு ரொம்ப சுலபமான தேர்தல் நம்ம அப்படி பாக்குறோம்னா, அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பாஜக இப்பொழுது பிரிக்க போகிறது. பாஜகவும் பாமகவும், அதாவது திமுக எதிர்ப்பு தான் அதிமுக வாக்கு. அந்த அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு பிரியும் பொழுது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில 33 தொகுதியிலும் தனியாக அதிமுக களம் காணும் போது அதிமுகவோட உண்மையான சக்தி என்ன, உண்மையான வாக்கு வங்கி என்ன, கட்சி எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் தொண்டர்கள், பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வாறு பார்க்கிறார்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி தலைவராக பாக்குறாங்களா அப்படின்னு இந்த நிறைய கேள்விகள் இந்த வரப்போற தேர்தலோட முடிவுகள் வரும். கூடவே இது அதிமுகவுக்கு ஒரு சோதனையான ஒரு காலம் தான். காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் எதுவும் பெருசா இல்ல. தங்களோட சொந்த பலத்தை நம்பியே இந்த தேர்தலில் இறங்குறாங்க. முந்தைய காலத்துல இந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இறங்கின பொழுது அவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால அது ஒரு பேரும் புகழும் அவங்களுக்கு கொடுத்தது. இந்த தேர்தல் வெற்றி கிடைச்சது இல்ல ஓரளவுக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடிச்சினாலுமே அது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும். தோல்வி என்பது கிட்டத்தட்ட அவர்களுக்கு சரியாக இல்லை. ஆனா அது நிதர்சனமாக தெரிகிறது. காரணம் நீங்களே கோடிட்டு காமிச்சீங்க. இந்த சைடு டிஆர் பாலு, அப்புறம் தயாநிதி மாறன், கனிமொழி, ஆராசா, அது போன்ற செல்வந்தர்களோ இல்ல வாரிசு அரசியல இருந்து பின்புலத்துல இருந்து வரவங்களோ நிற்கும் பொழுது அதிமுக இன்றைக்கு இருக்கிற அதிமுக அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்க தொகுதியில சந்திக்க போறாங்கன்றது தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.